அடிக்கல. புரியல. டே அடிச்சிருச்சுடா செட்டோட ஃபுல்லாக. கோபுரம் மட்டும் உங்களுக்கு கம்மியாக தான் வரும். ஹெல்மெட்ல மாட்டுறது எல்லாம் எல்லாம் சேர்த்து அடாப்டர் மைக் எல்லாமே சேர்த்து. யூடியூப் சேனல் தான் வச்சிருக்கீங்க? ஆமாம், பேர் சொல்கிறீங்களா? வெட்டி விலாகர்னு இருக்கும். போட்டு கொடுங்க. ஏய் சரக்கு பாட்டில். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 7:05. நம்ம இன்றைக்கி என்ன ஓட்ட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஸ்விக்கி தான் காய்ஸ் ஓட்ட போகிறோம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 11. நீ ஆன் பண்ணல கரெக்டாக. நம்ம அந்த குருமுதாஸ் கிட்ட தான் போய் ஆன் பண்ணுவோம். ஏன் ப்ரோ திடீர்னுட்டு ரேப்பிடோ விட்டுட்டு ஸ்விக்கிக்கு மாறிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டுருக்கு கைஸ். அதனால தான் மாற்றி மாற்றி ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இப்போ திடீர்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூஸில் ரேப்பிடோவுக்கு வந்து என்னமோ அதுக்கு என்னமோ ஒரு நியூஸ் போயிட்டுருக்குது. ரேப்பிடோவுக்கு வந்து கரெக்டான இது ஆர்டர் பண்ணி இது பண்ணல அப்படின்ட்டு என்னமோ போயிட்டுருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் பிரச்சனைனால டெலிவரி பாய்ஸுக்கு வந்து நிறைய பேர் ஓட்டுறதுக்கு சிரமப்படுறாங்கன்னு சொல்லிட்டுருக்குறாங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில காய்ஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு நம்ம ஸ்பாட்டுக்கு. குருமுதாஸ் கிட்ட ஆன் பண்ணிடலாமா? டைம் பார்த்தீங்கன்னா 7:11 ஆயிடுச்சு கைஸ். ஆன் பண்ணியாச்சு. இன்றைக்கி எத்தனை மணி வரைக்கும் ஓட்டுறேன்ட்டு இதெல்லாம் இல்லை கைஸ். ஓட்டலாம், நம்மளுக்கு எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் ஓட்டலாம். காலையிலே பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ ஓட்டினேன். ரேப்பிடோ ஓட்டி காலையிலே ஒரு 600 பக்கம் ஏர்ன் பண்ணிட்டேன். சரி நைட் ரேப்பிடோ ஓட்டலான்ட்டு நான் ரொம்ப நேரமாக ஆன் பண்ணி வச்சேன். ஆர்டர் இல்லை. சரி அதனால தான் இன்னும் ஆர்டர் அடிக்கல. புரியல. டே அடிச்சிருச்சுடா. 25 ரூபா. 32 ரூபாயா? உனக்கு அடிச்சிருச்சா? எனக்கு 0 தான். 0 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு. குருமுதாஸ் தான் பிக்கப்பு. உனக்கு அங்கேயா? சரிவா கைஸ். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் அடிச்சிருச்சு. நானும் என் ஃப்ரெண்டும் தான் ஓட்டுறக்கு வந்தோம். அவனுக்கு 32 ரூபா, எனக்கு 25 ரூபாய்க்கு ஆர்டரு. பானிபூரியா? என்ன பானிபூரி? கைஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ரெடி ஆகலை. சரி பானிபூரி சாப்பிட்லான்ட்டு வந்தோம். இங்கே வேறு பார்சல் இருக்குது, ரெடி கொடுக்கவே இல்லை. இப்போ தான் ரெடி வருது. 84. ஓகே. ஆமாம் ப்ரோ. இதோட ஃபுல்லாக கோபுரம் மட்டும் உங்களுக்கு கம்மியாக தான் வரும். ஹெல்மெட்ல மாட்டுறது எல்லாம் எல்லாம் சேர்த்து அடாப்டர் மைக் எல்லாமே சேர்த்து. யூடியூப் சேனல் தான் வச்சிருக்கீங்க? ஆமாம், பேர் சொல்கிறீங்களா? வெட்டி விலாகர்னு இருக்கும். போட்டு கொடுங்க. ஓகே ப்ரோ. காய்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஃபஸ்ட் ஆர்டரு பிக்கப் பண்ணிட்டோம். இது 850 மீட்டர் ட்ராப்பு. கரெக்டாக நம்மளுக்கு அங்கே ஒரு அண்ணன் வேறு நம்ம சேனல் கேட்டு அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாரு. அவர் கோப்ரோ ரேட்லாம் கேட்டிருந்தார். அப்படியே நம்ம சேனலை அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டார். ஸோ கோயம்புத்தூர் சைடு இருக்கிறவங்களாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். சரிங்களா? நேம் ப்ரோ? லோகினா. ஓகே ப்ரோ. கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 7:27 ஆயிடுச்சு கைஸ். இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணுறோம். 28 ரூபா வந்திருக்கு. ஓகே தான்.
நெக்ஸ்ட் ஆர்டர் அடிக்குதான்னு பார்க்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா 2வது ஆர்டர் விழுந்துருச்சு. 2 பிக்கப்பு கைஸ். அக்செப்ட் பண்ணியாச்சு. சரி அக்ஸயம் மொத்தம் 2 பிக்கப் போட்டிருக்கு. சரி அக்ஸயமில் ஒன்று, அம்மாயி வீடு. ஓகே. கைஸ் இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு. இன்னொரு ஆர்டர் இருக்குது. இது பேட்ச் ஆர்டர் 2 விழுந்துச்சு இல்லையா, 1 பிக்கப் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த 2வது ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டோம். இது இங்கே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் லேட் பண்ணிட்டானுங்க கைஸ். கைஸ் அதே மாதிரி இப்போது நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நேற்று நைட்டு ஓட்டினேன் ரேப்பிடோ. ஒரு 10 மணிக்கு மேலாம் ஆர்டர் சுத்தமாக இல்லை கைஸ். ரயில்வே ஸ்டேஷன்லேயும் போய் நின்ட்டேன், காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயும் நின்ட்டேன். ஒரு ஆர்டர் கூட அடிக்கலை நேற்று எனக்கு, நைட்டு 10 மணிக்கு மேலே. சரி நைட்டு ஓட்டி பார்க்கலாம் ஏர்னிங்ஸ் வருதா அப்படின்னு நினச்சேன். சுத்தமாக இல்லை. மார்னிங் மட்டும்தான். நைட்லாம் பெருசாக ஏர்னிங்ஸ் இல்லை. ஃபுட் டெலிவரி ஓட்டினா கூட ஏதாச்சும் ஒன்று வரும் போல். இதில் ரேப்பிடோலாம் ஒன்றுமே வரல கைஸ். இங்கே கிராஸ் பண்ணிடலாம். ரோடே பிளாக் பண்ணி நின்ட்டார் அண்ணன். வண்டி எத்தசோடு இருக்குது. ஏய் சரக்கு பாட்டில். அடடா யாரா அவன்? கைஸ் கீழே ஒரு சரக்கு பாட்டில் கிடந்துச்சு. அது இந்த கார்காரன் தான் ஏற்றிட்டு போயிட்டான். வாசம் இங்கே வரைக்கும் அடிக்குது. இந்த கார்காரன் தான் ஏற்றினது. யாரோ பாட்டில் கீழே போட்டு போயிட்டாங்க கைஸ். சரி ரோட்டில் ஓரத்தை தள்ளி விடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே கார்காரன் பாட்டில் உடச்சிட்டான் கைஸ். அதே மாதிரி பாட்டில் கீழே கிடந்தா உனக்குன்ற நீ பாட்டுக்கு போக வேண்டியதான்றா அப்படின்ட்டு கேட்காதீங்க. பாட்டில் வந்து நடு ரோட்டில் கிடந்துச்சு. ஸோ அதனால தான் சரி ஓரமாக தள்ளி விட்டோம்னா யாராச்சும் சப்போஸ் அது விழுகிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த பாட்டில் ஒன்று நம்ம தூக்கிட்டு போக போகிறதில்ல. சரி சைடில் ஓரத்தில் தள்ளி விட்டுலான்ட்டு பார்த்தேன். அதுக்குள்ளே அந்த கார்காரனே ஏற்றி உடச்சிட்டான். அவன் டயரில் என்னமோ ஆயிடுச்சு. அவரும் ஓரம் கட்டிட்டார் அந்த கார்காரர். அதனால தான். இதே காரில் ஏறினால ஓகே, பைக்குனா வலிக்கி விட்ருவோம். ஏன்னா அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா நல்லா வளவலன்ட்டு இருக்கும்ல. ஸோ வலிக்கி விட்டு உழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சரி தள்ளி விட்றலாம் அப்படின்ட்டு ஸ்லோ பண்ணேன். அதுக்குள்ளே அந்த பாட்டில் உடஞ்சி போச்சு. பாட்டில் உடஞ்சிருச்சு. நீ கண்ணாடி சீல்லாம் அங்கே இருக்கும். யாராச்சும் அந்த இடத்துல நடந்து போனாங்கன்னா பார்த்தீங்கன்னா காலில் ஏறக்கு வாய்ப்பு இருக்குது. இது இப்படி தான் ஆகும். ஸோ அதுக்கு நான் பேசாமல் எடுத்து அது எங்கேயாச்சும் குப்பையில் போட்டு விட்டோம்னா அது பாட்டுக்கு கடந்துட்டு போயிடும் இல்லையா. நாம் ஒன்று நினச்சி வண்டி நிறுத்தினோம்னா கடவுள் ஆப்போசிட்டாக பண்ணுறாரு. அதான் பண்ணுறது. நேம்னா ஓகே கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. மொத்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் பாருங்க, ஆர்டருக்கு கொடுத்தோன்னே அடுத்த மொத்தம் அமௌண்ட்டு கூட காட்டல கைஸ். அடுத்த ஆர்டர் அடிச்சிருச்சு. 80 ரூபா ஆர்டரு. அமௌண்ட்டு கூட காட்டல. தோப்பு கறி விருந்து இங்கே தான் இருக்குது அண்ணா. 100 ரூபாய்க்கு இந்தியன் ஆயில்ரா. அந்த விளாங்குறிச்சி ரோட்டுக்கிட்ட இருக்கும்ல அந்த ரோடு கைஸ். பார்த்தீங்கன்னா இப்போது ஆர்டர் பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. 4th ஆர்டர். ஃபைவ் 5347. இதே நம்பர், இந்த நம்பர் தான்.
ஸ்விக்கி தான். 3294 கைஸ். பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். அவங்க நான் ஜொமேட்டோன்னு நினச்சிட்டாங்களாட்ருக்கு, ஜொமேட்டோ டிஷர்ட் போட்டிருந்தனால. எஸ்விபி பார்க் கைஸ். இது ட்ராப்பு பார்த்தீங்கன்னா 5.3 கிலோமீட்டர் ட்ராப். இந்த 4வது ஆர்டர் டெலிவரி லொக்கேஷன் வந்தாச்சு. இதோ இந்த டெக் பார்க்கு தான் கைஸ், எஸ்விபி டெக் பார்க். உள்ளே போகலாமா? எதுக்கு இங்கே இருந்துகிட்டே கால் பண்ணுவோமா? போய் பார்க்கலாம். அண்ணா ஸ்விக்கி ஆ ஏன் ஃபோன் பண்ணிட்டா? ஓகே கைஸ். இப்போ தான் அந்த அக்கா வராங்க. நேமுங்கக்கா? அவ்வளோதான் கைஸ், இந்த ஆர்டர் கொடுத்தாச்சு. இதுக்கு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா சுற்றுது 82 ரூபா. ஓகே, அவ்வளோதான் கைஸ், 4வது ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. நம்ம வந்து நின்னே ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆச்சு. அவங்க லேட்டாக தான் வந்து வாங்குறாங்க. இந்த மாதிரி டெக் பார்க்கு, இந்த அப்பார்ட்மெண்ட்டு, இந்த இடத்துலலாம் தான் நம்மளுக்கு டைமே கொஞ்சம் வேஸ்ட்டாக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். A few moments later. கைஸ், கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு கைஸ். கரெக்டாக நான் ஒரு 12:54 ஆஃப் பண்ணிட்டேன். என்ன ப்ரோ இன்றைக்கி 1 மணி வரைக்கும் ஓட்டியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி இன்றைக்கி ஒரு நாள் ஓட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓட்டினேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரோசன் மால் கிட்ட தான் நின்றுட்டுக்கிறேன். லாஸ்ட் ஆர்டர் இங்கே தான் நம்மளுக்கு அடிச்சது. சரி ஓட்டிட்டேன். எவ்வளோக்கு ஓட்டியிருக்கேன்னா 935 ரூபா கைஸ். அது இல்லாமல் இன்றைக்கி புதுசாக ஒரு இது நடந்துச்சு. நான் அது என்னென்னு உங்களுக்கு சைடில் போடுறேன் பாருங்கள். வெறும் 9 கிலோமீட்ரு. அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 277 ரூபா வந்துச்சு. அது என்னமோ பிக்கு ஆர்டர் போனஸ்ன்னு போட்டு வந்துச்சு. அது நான் பார்த்தீங்கன்னா 2 கேக்கு தான் எடுத்துகிட்டு போனேன். அந்த ஆர்டருக்கு 277 ரூபா வந்துச்சு. அது என்னென்னு எனக்கும் புரியல. 9 கிலோமீட்டர் தான் நான் மொத்தமே அதை டெலிவரி பண்ணது. அதுக்கு 277 ரூபா வந்துச்சு. அது போக அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேக்கு அவங்க சன்னுக்கு பர்த்டே ஆர்டருக்கு, அது பெரிய ஒரு ஹோட்டல் மாதிரி இருந்துச்சு. அங்கே போனோடனே அவங்க ஒரு 100 ரூபா தந்தாங்க கையில். நான் உங்களுக்கு சைடில் ஃபோட்டோ போடுறேன் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 11 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் சுத்தமாக இல்லாமல் தான் இருந்துச்சு. சரி ஆஃப் பண்ணிட்டு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னுட்டு இந்த ஒரு ஆர்டர் அடிச்சது. அதுக்கு முன்னாடி சின்ன ஆர்டர் தான் அடிச்சது கரெக்டாக. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு ஆர்டர் அடிச்சது. நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். 255 ரூபான்னு போட்டு அடிச்சது. ரிட்டர்ன் சார்ஜ் போட்டு 277 ரூபா. அப்புறம் கிலோமீட்டர் அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். அப்புறம் கிலோமீட்டர் அதிகமாக இல்லை. அப்புறம் இது என்னென்னு தெரியல, பிக் ஆர்டர் போனஸ்ன்னு வந்துச்சு. சரி நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம 935 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம் கைஸ். இதில் நம்மளுக்கு இன்சென்டிவ் வந்துடும். இன்சென்டிவ் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். அந்த 10 ஆர்டர் ஒட்டி ஒரு 100 ரூபா. 10 ஆர்டருக்கு 100 ரூபா. இருங்க, 935 ப்ளஸ் 100 ரூபா ப்ளஸ் நம்மளுக்கு டிப்ஸு 100 ரூபா வந்துச்சு. இன்றைக்கி அந்த அக்கா தந்தாங்க. அந்த கேக்கு கொண்டு போன முடியல. அந்த லாங் ஆர்டரில் தான் இன்றைக்கி எனக்கு லக்கே. இல்லைனா பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்காது. அந்த ஒரே ஒரு ஆர்டர் தான் நம்மளோட ஏர்னிங்ஸே இன்றைக்கி மாற்றிடுச்சு. அந்த ஆர்டருக்கு மட்டும் 277 ரூபா ப்ளஸ் 100 ரூபா அந்த அக்கா நம்மளுக்கு கையில் டிப்ஸு தராங்க. 377 ரூபா இருந்துச்சு வெறும் 9 கிலோமீட்டருக்கு. இருங்க, ப்ளஸ் 100 ரூபா. இன்றைக்கி டோட்டல் நம்ம ஏர்ன் பண்ணது பார்த்திங்கன்னா 1135 ரூபா கைஸ். எவ்வளோ நேரத்துலன்னு பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் 43 நிமிஷம். சரிங்களா, நம்மளுக்கு இன்சென்டிவ் மார்னிங் ஆட் ஆயிரும். நான் அது காலைல தான் எப்படி எடிட் பண்ணுவேன், நான் உங்களுக்கு சைடில் போட்டுறேன். 5 மணி நேரம் 43 நிமிஷம் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா 1135 ரூபா நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு மைனஸ் பண்ணோம் இல்லையா, பெட்ரோல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 150 ரூபாய்க்கு அடிச்சிருக்கோம் கைஸ். அவ்வளோதான், வேறு எந்த செலவும் இல்லை நம்மளுக்கு. இன்றைக்கோட ப்ராஃபிட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் 985 ரூபா. இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 12 ஆயிடுச்சு. நம்ம 11க்கு வீடியோ எடுத்தோம். இன்றைக்கி 12 ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால்
ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கோட வீடியோ. ஸோ நம்ம சேனல் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எல்லாம் சேஃபாக ரைடு பண்ணுங்க கைஸ், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். உங்களை நான் எல்லாத்தையும் அடுத்த வீடியோ பார்க்குறேன். ஸோ எல்லாருக்குமே பாய் பாய். இங்கே பாருங்க நாய் வேறு சுற்று போட்டு நின்றுருக்குது. ஓகே கைஸ், எல்லாருக்குமே பாய் பாய். எல்லாருமே சேஃபாக இருங்க.